ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே இந்த வேத பாட வகுப்பிலே மீண்டுமாக நாங்கள் கற்றுக்கொள்ளவும் உம்மை குறித்து அறிந்து கொள்ள கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே கூட நாங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட எங்களை நடத்துவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விருப்பமா இருக்கிறதோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்த வேண்டுமாய், ஒரு வசனத்தின் வழியாய் எங்கள் நிலையை நீர் உணர்த்த வேண்டுமாய், இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தானியேல் 5ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஆராய போறோம். நம்முடைய செய்தியின் தலைப்பு பாபிலோனின் அழிவு. பாபிலோனின் அழிவு, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோன், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோன். இந்த சத்தியத்தை தான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஆராய போறோம். இந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய சரித்திர கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே என்று சொல்லி நான் நம்புகிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம், இங்க நம்ம பெல்சாசாரை குறித்து நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த பெல்சாசார் யார் என்று சொன்னா நேபுகாத் நேச்சருடைய பேரன் என்று சொல்லலாம். இந்த நேபுகாத் நேச்சார் எந்த நாட்டின் ராஜா? பாபிலோன் நாட்டின் ராஜா. அதாவது இந்த பாபிலோன் அழிகிறதுக்கு முன்பாக கடைசி ராஜா யார் தான்? இந்த பெல்சாசார். சரிங்களா? அவர் தான் இந்த கடைசி ராஜா. இந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்துல இந்த பாபிலோன் எப்படி அழிஞ்சிச்சு என்பதுதான் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இந்த நாளிலே கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? இந்த பாபிலோன் எப்படி அழிஞ்சிச்சு, ஆண்டவர் இதுல இருந்து நமக்கு வைத்திருக்கிற பாடம் என்ன என்பதை கொஞ்சம் சற்று நம்ம தியானிக்க போறோம். ஆண்டவர் நமக்கு ஜெபத்தோடி உதவி செய்வார். நீங்க எல்லாரும் ஜெபசிந்தையோட காத்திருக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். எல்லாருக்கும் தெரியுமா தானியேல் 5ஆம் அதிகாரத்துடைய கதை? சரி, நான் சுருக்கமா சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த ராஜா யாரு? பெல்சாசாரு. இவர் எந்த நாட்டு ராஜா? பாபிலோனின் ராஜா. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ராஜா வசனம் தானியேல் 5 முதல்ல, பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். என்ன செய்யறாரு? அவரு பெரிய விருந்து செய்யறாரு. பிரபுக்கள்ல 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்யறாரு. அந்த 1000 பேருக்கு முன்பாக என்ன செய்யறாரு? திராட்சரசம் குடிக்கிறார். சரி, இவர் மாத்திரமா குடிக்கிறார்? இப்ப இவர் என்ன செஞ்சாரு? அந்த குடி போதையில கொஞ்சம் புத்தி மயங்கி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இவருடைய தகப்பன், வசன தகப்பன் சொல்றது, அதாவது தகப்பன் என்று சொன்னா அவருடைய உண்மையான தகப்பன் அப்படி கிடையாது. சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துவ தாவீதின் குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து உண்மையிலே தாவீதின் குமாரனா? இல்ல, அவர் தாவீதின் வம்சத்துல பிறந்ததுனால தாவீதின் குமாரன். அப்ப இந்த பெல்சாசார் நேபுகாத் நேச்சர் அவங்க அந்த சந்நிதியில வர்றதுனால நேபுகாத் நேச்சர் பிதா என்று சொல்லப்படும். சரிங்களா? ஒரு நாள் நான் மேபி அடுத்த வாரம் இந்த பெல்சாசாருடைய சரித்திரத்தை படிக்கலாம். இவர் எத்தனாவது பாபிலோன்ல, இவர் எத்தனாவது நபரு, எத்தனாவது பையன் என்பதை கொஞ்சம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஆனா அவர் அவருடைய உண்மையான தகப்பன் நேபுகாத் நேச்சர் கிடையாது. சரி, இப்ப இவர் என்ன செய்யறாரு? இவங்களுடைய தகப்பனை யாரு? நேபுகாத் நேச்சர். ஏன்னா அந்த வம்சத்துல வர்றாரு. அவரு எருசலேம் தேவாலயத்தில இருந்து என்ன கொண்டு வர்றாரு? சில பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு சினையார் தேசத்தில் உள்ள அவருடைய கோவில்ல கொண்டு வைக்கிறாரு. இப்போ என்ன சொல்றாரு? அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு
அதுல என்ன செய்யற திராட்சை ரசத்தை ஊற்றி அவருக்கும் அவங்க மனைவிக்கு அவங்களுடைய வைப்பாட்டிகளுக்கு எல்லாம் ஊற்றி அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த விருந்துல அடிச்சு நன்றாக என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உடனே சுவர்ல சாந்து பூசப்பட்ட சுவர், வசனம் 5, அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு. சாந்து பூசப்பட்ட சுவரிலே அங்க ஒரு மனுஷ கைவிரல் என்ன செய்து எழுதுது. உடனே ராஜா கலங்குறாரு, பதறாரு, பயப்படுறாரு, என்ன செய்வதுன்னு தெரியல. பாபிலோன் ஞானிகள் எல்லாம் அவர் அழைச்சிட்டு வராரு. எல்லாரும் அழைச்சிட்டு வரும்போது என்ன நடக்குது, அவங்களால பதில் சொல்ல முடியல. கடைசியில ராஜாத்தி வர்றாங்க. ராஜாத்தி சொல்றாங்க, இல்ல இந்த தேசத்துல ஒரு விசேஷ ஆவி படைச்ச ஞானமும் புத்தியுமான ஒரு மனுஷன் இருக்கார். அவர் பேர் என்னது, தானியேல். அவரை அழைச்சா தெரிஞ்சிடும். உடனே அவரை அழைக்கிறாங்க. உடனே பெல்சாசார் சொல்றாரு, நீ மாத்திரம் இதோடைய அர்த்தத்தை சொன்னா உடனே என்ன செய்வேன், வெகுமதி எல்லாம் தருவேன். உடனே தானியேல் சொல்றாரு, உன் வெகுமதி எல்லாம் உன்கிட்டயே இருக்கட்டும், எனக்கெல்லாம் அந்த வெகுமதி வேண்டான்னு சொல்லி அவரு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களை தாழ்த்தாம நீங்க யார புகழ்ந்தீங்க, இந்த கல்லும் மண்ணும் இரும்பும் ஆகிய தெய்வம் நீங்க என்ன செஞ்சீங்க, புகழ்ந்தீங்க. புகழ்ந்ததுனால உன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யப்படும், பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படும், மேதிய பெர்ஷியருக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அன்று ராத்திரியில யார் கொல்லப்பட்டா, இந்த பெல்சாசார் கொல்லப்பட்டுருவாரு. மேதியன் ஆகிய தரியு ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொள்வாரு. இதுதான் இந்த கதையினுடைய ஒரு சுருக்கம். சுருக்கமா சொல்லியிருக்கேன், ஆராயப்படும். தானியேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய கதையினுடைய ஒரு சுருக்கத்தை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஆனா இதுல அநேக பாடங்கள் இருக்கு, ரொம்ப அருமையான பாடங்கள், நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளக்கூட பாடங்கள். ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம சிந்திக்க போறோம். சரி, பாயிண்ட் போட்டுக்கலாம். பாயிண்ட், இந்த பெல்சாசார் செய்த தவறுகள், மிஸ்டேக்ஸ் ஆஃப் பெல்சாசார். பெல்சாசார் செய்த தவறுகள். இப்ப இந்த பெல்சாசார் கொல்லப்படுறாரா இல்லையா? தானியேல் 5ல வசனம் 30, அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். இருக்குதுங்களா இல்லையா? அப்ப பெல்சாசார் என்ன செய்யப்படுறாரு, கொலை செய்யப்படுறாரு அன்று ராத்திரியிலே. சரி, அப்ப விருந்துன்னு ஆரம்பிக்கிறாரு, முடிவு என்னாச்சு, முடிவு கொலை, செத்து போயிடுறாரு. அப்படித்தானங்க, ஒரு பெரிய விருந்து. சரிங்களா? அந்த விருந்தினுடைய இறுதி என்ன ஆச்சு, ஒரு பெரிய சோகம் வருது பாக்குறோம். அப்ப என்ன கேள்வி, ஏன் அவர் கொலை செய்யப்பட்டார்? இந்த பெல்சாசார் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சாரு? 7 மிஸ்டேக்ஸ். 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் பெல்சாசார். ஒரு 7 மிஸ்டேக்ஸ பார்க்க போறோம். 7 தவறுகள், இந்த பெல்சாசார் செய்த ஒரு 7 தவறுகள் நம்ம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு வருஷமாக பார்க்க போறோம். சரிங்களா? படிக்கலாமா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1, தானியேல் 5:1 பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். சரி, என்ன திராட்சரசம் இது, நல்ல திராட்சரசமா கெட்ட திராட்சரசம்? சரி, அதுக்கு பதிலு 2வது வசனம், பெல்சாசார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிலும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இப்ப சொல்லுங்க, நல்ல திராட்சரசமா கெட்ட திராட்சரசம்? என்ன செய்யறாரு, எருசலேம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல நம்ம என்ன செய்வோம், ஊற்றி குடிப்போம் அப்படின்னு அவரு செய்யறாரு. யாரெல்லாம் குடிக்கிறாங்க, பிரபுக்கள், மனைவிகள், அவருடைய வைப்பாட்டிகளும் கொண்டு வரும்படி குடிக்கிறாங்க. நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா? அடுத்த வசனம் பாருங்க, அப்போது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடு ஆகிய ஆலயத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். சரிங்களா? நல்ல திராட்சரசமா கெட்ட திராட்சரசமா? நல்ல திராட்சம் குடிச்சா ஏன் அப்படி செய்யறாரு, அப்படித்தானே? நல்ல திராட்சம் குடிச்சா ஏன் அப்படி
செய்யணும். அதுவும் பாபிலோனின் திராட்சை ரசம் நல்ல திராட்சை ரசமா கெட்ட திராட்சை ரசமா? சரி, தானியேல் 1 போங்க. பாபிலோனின் திராட்சை ரசம் எப்படிப்பட்டது யோசிக்கிறீங்களே? தானியேல் 1ல 5வது வசனம், ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து இருக்குதுங்களா இல்லையா? யாரு? நேபுகாத்நேச்சர். இந்த கதை அவர் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்வேன், தான் குடிக்கும் திராட்சை ரசத்தையும் அவர்களுக்கு என்ன செஞ்சார்? நியமிச்சாரு. இப்ப நல்ல திராட்சை ரசம் அப்படின்னா ஏன் தானியேல் குடிக்கல? அந்த திராட்சை ரசத்துல என்ன பிரச்சனை? 8வது வசனம் என்ன சொல்லுது? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று. அப்படின்னா அந்த திராட்சை ரசம் எப்படிப்பட்ட திராட்சை ரசம்? நல்லதா கெட்டதா? கெட்ட திராட்சை ரசம். என்ன செய்யுமா? அந்த திராட்சை ரசம் தீட்டுப்படுத்தும். டிஃபைல் என்ற வார்த்தை இருக்குங்களா இல்லையா? அப்ப பாபிலோனின் திராட்சை ரசம் ஒரு ராஜா கொடுக்கக்கூடிய திராட்சை ரசம். எப்படிப்பட்ட திராட்சை ரசம்? கெட்ட திராட்சை ரசம். சரிங்களா? அதனாலதான் மதி மயங்கி, மதினா என்னது? அவருடைய மூளை, சிந்தை, அறிவு மயங்கி அவர் என்ன செய்யறாரு? ஆலயத்தின் பாத்திரங்களை கொண்டு வாங்கப்பா, அதுல ஊத்தி குடிப்போம் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளவு பெரிய ஒரு ரண்டகம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இல்ல? ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளவு பெரிய காரியமா? நேபுகாத்நேசர் என்ன செஞ்சாரு? அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அவர் ஆலயத்துல கொண்டு வச்சாரு. எது கொண்டு வச்சாரு? என் தெய்வம் தான் இஸ்ரவேலின் தேவனை காட்டிலும் பெரிய தெய்வம். இப்ப இவர் என்ன செய்யறாரு? அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து இன்னும் அதிகமா அவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய நாமத்தை அவமதிக்கிறாரு அப்படின்னு படிக்கிறோம். ஆனா நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இது எப்ப நடக்குது இந்த சம்பவம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5ஆம் அதிகாரத்தில் நடக்குது. இது எப்ப நடக்குது? 5வது அதிகாரத்தில் இது நடக்குது. இந்த கதையை படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்னா, நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் படிக்கிறோமா இல்லையா? ஏன் இந்த பெல்சாசாருக்கு பொறுமையா இல்ல அப்படின்லாம் கேள்வி வரும் நம்ம பின்னாடி படிக்க போறோம். சரிங்களா? ஆனா அதுல முக்கியமான பாடம் என்னன்னா, பெல்சாசாருக்கு 4 அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா நேபுகாத்நேச்சருக்கு கொடுக்கப்படல. சரிங்களா? அதை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சரி, இப்ப பாயிண்ட் மிஸ்டேக்ஸ் ஆஃப் இவரு பெல்சாசாரு. இப்ப திராட்சை ரசம், அதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். என்ன திராட்சை ரசம்? தீட்டுப்படுத்தக்கூடிய திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் குடிக்க கூடாது அப்படின்னு இவருக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும் தெரியுமா? ஒரு வசனம் வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்க தானியேலை என்ன சொல்றாரு பாருங்க. தானியேல் 5:13. இந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய கதை அவருக்கு தெரியுமா தெரியாதா? தானியேல் 1ஆம் அதிகார கதை சில நேரங்களை யோசிப்பாங்க, அவர் எங்கப்பா உயிரோடு இருந்தார்? நம்ம படிக்கலாம், கதையை படிக்கலாம் பாருங்க. தானியேல் 5:13 பாருங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, எந்த ராஜா? இந்த பெல்சாசார். நான் தானியேல் 5:13 வாசிக்கிறேன். நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? நீ யார் தெரியுமா? என் பிதாவாகிய ராஜா யாரு? நேபுகாத்நேச்சர். யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதில் ஒருவனாகிய தானியேல். அப்படின்னா தானியேல் எப்படிலாம் சிறைப்பிடிக்கப்பட்டான், அவன் எந்த ஊரு, அந்த கதைலாம் இவருக்கு தெரியுமா தெரியாதா? இது எங்க எழுதப்பட்டிருக்குது? தானியேல் 1ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டது. அப்ப தானியேல் 1ஆம் அதிகாரத்துல அங்க தானியேல் ஒருத்தர் இருந்தார், யூதாவில இருந்து வந்தாரு, சிறைப்பிடிக்கப்பட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சவருக்கு அந்த திராட்சை ரசம் தீட்டுப்பட்டது, அது தேவனுடைய பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க, அது குடிக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? ஏன்னா அங்க உயிருள்ள ஒரு சாட்சி அங்க இருக்குது. அந்த உயிருள்ள சாட்சி யாரு? தானியேல், அனனியா, அஷரியா, மீஷால் என்ன செய்யல? குடிக்கல. அப்ப அங்க உயிருள்ள ஒரு சாட்சி தீட்டுப்பட்ட திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது அப்படின்னு அங்க ஒரு காரியம், அங்க ஒரு நபருடைய வாழ்க்கையின் வழியாய் அங்க ஒரு வெளிச்சம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு வெளிச்சம் ஒன்று அங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அடிமையா வந்தான்லாம் தெரியுது, ஆனா அவன் என்ன செஞ்சான்னு தெரியாதா? அவன் எடுத்த தீர்மானம் என்னவென்று தெரியாதா? சரிங்களா? ஆனா ராஜா அதெல்லாம் பொருட்படுத்தாம தான் மாத்திரமல்ல யாரையும் குடிக்க வைக்கிறாரு? மனைவியும். ஏவாள் கதை மாதிரிதான். ஏவாளும் குடிச்சாங்க, யாரையும் குடிக்க வைக்கிறாங்க? ஏவாளும் சாப்பிட்டாங்க, ஆதாமும் சாப்பிட்ட கதை மாதிரி இங்க அப்படி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? சில நேரத்துல குடும்பத்துல
கணவர் எடுக்கக்கூடிய தீர்மானம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதே நேரத்துல மனைவி எடுக்கக்கூடிய தீர்மானம். ஏன்னா ஒரு நபரால இன்னொரு நபர்கள் இவங்க தவறான தீர்மானத்தால அவங்க பாதிக்கப்படுவாங்க. வெரி கேர்ஃபுல். ஏவாள் எடுத்த தீர்மானத்தினால ஆதாம் பாதிக்கப்பட்டார். நீங்க பெல்சாசார் எடுத்த தீர்மானத்தினால மனைவியும் வைப்பாட்டிக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு ராத்திரி பெல்சாசார் கொல்லப்படுறான்னா மனைவிகள் வைப்பாட்டிகள் செத்துருக்க மாட்டாங்களா? எல்லாருமே செத்துருப்பாங்க அன்னைக்கு ராத்திரி. எல்லாம் கணவர் எடுத்த ஒரு மோசமான தீர்மானத்துக்கு மனைவிகளும் அதற்கு உடந்தையா இருந்தாங்க. ராஜாவா இருந்ததுனால பரவாயில்ல, நாங்க எடுக்கதான் செய்வோம். அதனால ஒவ்வொரு கணவரும் மனைவியும் எடுக்க வேண்டிய தீர்மானம் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக எடுக்கும். ஏன்னா அது யாரையும் பாதிக்க போகுது. பிள்ளைங்களை பாதிக்கும், கணவரை பாதிக்கும், மனைவியை பாதிக்கும், உறவுகளை பாதிக்கும், சபையை பாதிக்கும். சரிங்களா? அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். கணவர் ஜோமனாட்டா மனைவியும் ஜோமனா, மனைவி ஜோமனாட்டா கணவரும் ஜோமனா. காலையில் எழும்பி கணவர் எழும்பி ஜோமன் முழங்கால் போடல, மனைவி முழங்கால் போடல அப்படின்னா பிள்ளைங்களும் முழங்கால் போடாது. சரிங்களா? சோ அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நம்ம யோசிக்கணும். சரி, பாயிண்ட் நம்பர் 2. 2வது பாயிண்ட் பாருங்க. தானியேல் 5ல 4வது வசனம் ஒரு வார்த்தை வருது பாருங்க. 4வது வசனம், அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். யார புகழ்ந்தாங்க? இரும்பும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய பொன்னும் தேவர்கள் என்ன செஞ்சாங்க? புகழ்ந்தாங்க. ஆனா யார புகழணும்? சரி, யார புகழணும்னு அவருக்கு தெரியுமா தெரியாது? சரி, இது யார் சொல்லியிருக்கா தெரியுமா? நம்ம ரொம்பலாம் போவாண்டாங்க. இவர் அடிக்கடி என்ன வார்த்தை சொல்றாரு? அடிக்கடி இவரு தானியேல்ல 5ஆம் அடிக்கடி யார சொல்றாரு? 2வது வசனத்துல பாருங்க. 2வது வசனத்துல, பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார். அப்படித்தானே? அப்ப 13ஆம் வசனம் இப்ப படிச்சோம்ல, அதுல யார சொல்றாரு? அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த அந்த ராஜா யாரு? நேபுகாத்நேச்சர். ஏன்னா அவர் தானே சிறைப்பிடிச்சு வந்தாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் வாய்க்கு யார பேசுறாரு? பேசும்போதெல்லாம் நேபுகாத்நேச்சர் தான் என் பிதா, நேபுகாத்நேச்சர் என் பிதா. அப்ப அந்த பிதா என்ன செஞ்சாரு? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 47ல அவர் யார புகழ்றாரு? தானியேல் 2:47ல ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துறபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துறவருமா இருக்கிறார். இது யார் புகழ்ந்தது? யாரு? நேபுகாத்நேச்சர். அவர் தான் என்ன சொல்றாரு? எப்பா, உங்க தேவன் தான் மெய்யான தேவன் சொல்றாரு இல்லையா? ஆனா இப்ப மெய்யான தேவன் சொல்லிட்டு சொன்னது யாரு? அவங்க தகப்பன். ஆனா அவர் யார புகழ்றாரு? பொண்ணு வெள்ளி இரும்பும் கல்லுமாகிய தேவனை புகழ்றாரு. சரிங்களா? பாருங்க, இப்ப தானியேல் 3லயே பாருங்களேன். 3ல ஒரு ஒரு அவங்க நாட்டு அரசரே ஒரு கட்டளை போடுறாரு பாருங்க. 29ஆம் வசனம், தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கணவன். அவங்க நாட்டு ராஜா கட்டளை போறாரு. யாராவது தானியேல் அனனியா ஆசிரியர் மிஷாவேல் தெய்வத்துக்கு எதிராக தூஷண வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா துண்டிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொல்லப்படுவாங்க. அவன் வீடு எருகலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தானியேல் 4 போங்க. தானியேல் 4ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம், 34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்தை ஏறெடுத்தேன். தானியேல் 4:34, 4:34. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். யார புகழ்ந்து மகிமைப்படுத்தினாரு? யார? தேவன, ஏசப்பாவ புகழ்ந்து மகிமைப்படுத்தினார். அப்ப இது எல்லாமே தெரியுமா தெரியாதா? தானியேல் 2 தெரியும், தானியேல் 3 தெரியும், தானியேல் 4 தெரியுமா தெரியாதா? ஆனாலும் அவர் யார புகழ்ந்தாரு? பொண்ணு வெளியே இரும்பும் களிமண்ணும் ஆகிய தேவனை அவர் என்ன செஞ்சாரு? புகழ்ந்தாரு. சரிங்களா? அப்ப செகண்ட் மிஸ்டேக்ஸ். அப்ப இந்த பாஸ்ட்ல யார புகழணும், யார புகழக்கூடாது, புகழ்ந்தா என்ன ஆகும் என்பது ஆண்டவர் ஏற்கனவே பெல்சாசாருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? அப்ப ஆனா அவரு என்ன செய்யல? உண்மையான தெய்வத்தை புகழாம அவரு இரும்பும் வெள்ளியும்
பொன்னும் வெள்ளியுமாகிய தேவனை என்ன செஞ்சாரு? புகழ்ந்தாரு. சரிங்களா? மூணாவது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3, மூணாவது பாயிண்ட். தானியேல் 5ல, தானியேல் 5 23வது வசனம், 23வது வசனம், 23ல பாருங்களேன். ஒரே ஒரு அந்த முதல் 2 லைன் மட்டும் படிச்சிடலாம். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினே. இருக்காரு இல்லையா? அடுத்த பாயிண்ட் உங்க ஞாபகம் இருக்க? போன வாரம் இதை குறித்து படிச்சோம். பெருமை, அப்படித்தானே? அப்ப புகழ்ந்தீர், அது 2வது பாயிண்ட். இப்ப என்ன செஞ்சிருக்காரு அவரு? உயர்த்தினீர், அப்படித்தானங்க? உயர்த்தலாமா? உயர்த்தலாமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16:18. அழிவுக்கு முன்னானது, நீதிமொழிகள் 16:18. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இருக்குதுங்களா இல்லையா? என்ன இருக்குது? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. இன்னொரு வசனம் இருக்கு பார்க்கலாம். 5வது வசனம், நீதிமொழிகள் 16:5. நீதிமொழிகள் 16:5 பாருங்களேன். மனமேட்டிமை உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன். இருக்குதுங்களா? யார் இடத்துல மனமேட்டிமை இருக்கோ என்ன பிரச்சனை? தேவனுக்கு அருவருப்பானவன். யாரெல்லாம் அகந்த இருக்குதோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க? விழுந்துருவாங்க. அழிவு அவங்களுக்கு என்ன செய்யும்? வரும். சரிங்களா? அப்ப 3வது பாயிண்ட் என்னது? அவர் தன்னைத்தானே உயர்த்தினாரு, தன்னைத்தானே உயர்த்தினாரு என்பதை நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம படிக்கலாம். தானியேல் 5ல 2வது வசனம், 3வது வசனம். தானியேல் 5ல 2ல 3. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்க. பெல்சாசார் திராட்சரசை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். இருக்குதுங்களா? சரி, இப்ப எதுல வச்சு எதை குடிக்கிறாங்க? திராட்சரசம். அது தீட்டுள்ள திராட்சரசம். இப்ப தீட்டுள்ள திராட்சரசத்தை எதுல வைக்கிறாங்க? பரிசுத்தமான ஆலய பாத்திரத்துல வைக்கிறாங்க. இது ஏதாவது பதில் கிடைக்குதா? பரிசுத்தத்தை எதோடி கலக்குறாங்க? அசுத்தத்தோடி கலக்குறாங்க. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 4. மிக்சிங் ஆஃப் ஹோலி அண்ட் அன்ஹோலி. ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்தத்தை எதோடு கலக்குறாங்க? அசுத்தத்தோடி அவங்க என்ன செய்றாங்க? கலக்குறாங்க. சரிங்களா? அப்ப ஒரு வசனம், பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, எசேக்கியேல் புஸ்தகம் போங்களேன். இது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல இதை குறித்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருப்பார். அதாவது நீங்க பரிசுத்தம் இல்லாததற்கும் எசேக்கியேல் புஸ்தகத்துல ஹோலி அண்ட் அன்ஹோலி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். ஒரு நிமிஷம். சரி, எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனம் முக்கியமான வசனம். எசேக்கியேல் 22:26 படிங்களா? முக்கியமான வசனம் பாருங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து, யாரு? ஆசாரியர்கள் என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். இப்ப பாருங்க, முக்கியமான பாயிண்ட். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து
என் ஓய்வு நாளுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் என்ன செய்வேன்? கனஈனம் பண்ணப்படுகிறேன் சொல்றாரா இல்லையா? அப்ப என் ஆசார்கள் என்ன செய்யறாங்க? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதவர்க்கும் என்ன செய்ய மாட்டாங்க? வித்தியாசம் பண்ண மாட்டாங்க. அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாதவர்க்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமல் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்யறேன்? கனவீனம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. சரிங்களா? இப்ப பரிசுத்தையும் அசுத்தம் என்ன செய்யக்கூடாது? நம்ம கலக்கக்கூடாது. கலந்தா தேவனுடைய நாமம் கனவீனப்படும். இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா. சில பேர் சொல்றாங்கல்ல, சினிமால எவ்வளவோ நல்ல காரியம் இருக்கு, நல்ல காரியத்தை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். சரி, நானும் ஒத்துக்கிறேன், ஒரு சில நல்ல காரியம் இருக்கு, வைத்துக் கொள்ளலாம். கெட்ட காரியம் இருக்குதா இல்லையா? கெட்ட காரியம். அப்ப நல்லதையும் கெட்டதையும் கலந்து கொடுக்கறது யார்? பாபிலோன். புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? அதான் ஆட சொல்றேன். நல்லதையும் கெட்டதையும் கலந்து ஏதாவது ஒரு காரியம் வருது அப்படின்னா அது தேவனிடத்தில் வரக்கூடிய காரியம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்க அன்னப்பறவை மாதிரி பாலையும் பாலையும் தண்ணியும் தனியா பிரிச்சிருவோம். பாலை பிரிச்சிருவோம், தனியா பிரிச்சிருவோம். தண்ணியும் தனியா பிரிச்சிருவோம், பாலையும் தனியா பிரிச்சிருவோம். அதனால எது நல்லது இருக்கோ அதை நாங்க எடுத்துக்குவோம். முதல்ல புரிஞ்சுக்கணும், பரிசுத்தையும் அசுத்தத்தையும் மிக்ஸ் பண்றது யாரு? பிசாசு. அது பாபிலோன். தேவன் அப்படி பண்ண மாட்டார். சரிங்களா? பிரசங்கி புஸ்தகம் போலாங்களா? தேவன் பிரசங்கி புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். என்ன வசனம் என்ன சொல்லுது? ஆண்டு எப்படி உண்டாக்குனாரா? தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் செம்மையாதான், மனுஷன் தான் என்ன செஞ்சுட்டான்? அநேக உபாய தந்திரங்களை உண்டு பண்ணிக்கிட்டான். சரிங்களா? பாருங்களேன், சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், வெறும் அசுத்தத்தை மத்தி கொடுத்தா நம்ம எடுத்துருவோமா? விஷம் மாத்திரம் கொடுத்தா எடுத்துருவோமா? நம்ம எடுக்க மாட்டோம், நல்லாவே தெரியும். அதனாலதான் என்ன செய்யறான்? கொஞ்சம் நல்லதையும் கொஞ்சம் கலந்து போட்டு கொடுக்குறான். அப்ப நம்ம கண்ணு எங்க போவோம்? நல்லது மட்டும் எடுத்துருவோம்ப்பா அப்படின்னு போய் நம்ம எடுக்க பார்ப்போம். என்ன ஆகும் கடைசியில? நம்ம சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம்? ரொம்ப நல்ல சுபாவமா? நல்லதை மட்டும் எடுக்கக்கூடிய சுபாவமா? சரிங்களா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது சுபாவம். அப்ப என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு பரிசுத்தம் அசுத்தத்தோட கலக்கப்படுது அப்படின்னு சொன்னா அது யார்கிட்ட இருந்து வருது? சாத்தான் இடத்துல இருந்து என்ன செய்து வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிச்சு? 4 பாயிண்ட். 4ங்களா 5ங்களா? 4. சரி, 5வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் போலாம். தானியேல் 5 7வது வசனம் 8வது வசனம். தானியேல் 5ல 7வது வசனம் 8வது வசனம் பாருங்களேன். சரி, இவரை பாருங்க, இவர் என்ன செய்றாரு பாருங்க. இப்ப 5வது வசனம். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கையுறிப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவன் நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றையோடு கொண்டு மோதி கொண்டது. சரிங்களா? இப்ப ராஜாக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அப்படித்தானே? இப்ப ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? அந்த சாந்து பூசப்பட்ட சுவர்ல ஒரு எழுத்து வந்துருச்சு. ஆனா ராஜாக்கு கலக்கமாவது, பயப்படுறாரு. இதே மாதிரி ஒருத்தர் கலங்கினாரா இல்லையா? தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் சொப்பனத்தை கண்டு கலங்கினாரா இல்லையா? தானியேல் 2:1 நேபுகாத்நேச்சார் ராஜபுரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான், அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. கலங்கினாரா இல்லையா? கலங்கி யாரை கூப்பிட்டாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூப்பிட்டாரு? இல்ல. யாரை கூப்பிட்டாரு? பாபிலோன் ஞானிகளை கூப்பிட்டாரு. ஆனா பதில் சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியல. சரி, திருப்பியும் ஒரு சொப்பனம் கண்டாரு தானியேல் 4ஆம் அதிகாரத்துல. அப்போ யாரை கூப்பிட்டாரு? ஞானிகளை தான் கூப்பிட்டாரு. பதில் சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியல. சரி, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? பெல்சாசாருக்கு தெரியும். ஆனா அவர் யாரை கூப்பிட்டாரு தெரியுமா? இந்த பெல்சாசாரு, இந்த ஈகோ என்பது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. என் நாட்டு மக்கள் தான்ப்பா சிறந்தவங்க. யாரை கூப்பிடாரு பாருங்க. தானியேல் 5ல 7வது வசனம். ராஜா உரத்த சத்தமிட்டு
ஜோசியரையும் கழுதையரையும் குறிசொல்லியர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோனின் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துறவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சர பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான். சரி, அடுத்த வாரம் படிக்க போறேன். ஏன் இங்க 3ஆம் அதிபதினு சொன்னார்? இப்ப எத்தனாவது அதிபதினு சொல்லியிருக்கணும்? ராஜா ஃபர்ஸ்ட் தான் யாராவது பதில் சொன்னாங்கன்னா அவங்க எத்தனாவது அதிபதி? 2வது அதிபதி தானே சொல்லியிருக்கணும். ஏன் ஒரு 3ஆம் அதிபதினு சொன்னார்? படிக்கலாம் அடுத்த வாரம். சரிங்களா? சரி, இப்ப அவங்களாம் பதில் சொல்ல முடிஞ்சிச்சா? 8வது வசனம். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. அப்பொழுது ராஜாவாகிய பெல்சாசார் மிகவும் கலங்கினான். சரிங்களா? அப்ப இப்ப யார கூப்பிட்டாரு? இது எத்தனாவது மிஸ்டேக்? பாயிண்ட் நம்பர் 5. 5th மிஸ்டேக் என்ன தெரியுமா? யார கூப்பிட்டுருக்கணும்? ஞானிகளாகிய தானியேலை கூப்பிட்டுருக்கணும். இப்ப யார கூப்பிடுறாரு? நேபுகாத்நேசர் என்ன தப்பு பண்ணாரோ அதே மாதிரி யார கூப்பிடுறாரு? பாபிலோனின் ஞானிகளை கூப்பிடுறாரு. எவ்வளவுதான் தோல்வியிலே சந்திச்சாலும் நாங்க அதே வழியில தான் போவோம் அப்படின்னு அவ்வளவு ஸ்டப்பன்னஸ், கடின இருதயம். என்ன நடந்தாலும் ஏன் நாட்டு மக்கள் தான்ப்பா, அவன் சொன்னதான்ப்பா கேட்பேன். தெரியும் அவங்க சொல்ல முடியாது, ஆனா அவங்கள்ட்ட தான் போவேன். சரிங்களா? அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு காரியம். எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? 5 பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 6 பாருங்களேன். பாயிண்ட் நம்பர் 6 தானியேல் 5ல முதல் வசனம் பாரு. தானியேல் 5 முதல் வசனம். இப்போ ஒரு பெரிய விருந்து நடக்குது, அப்படித்தானே? இந்த விருந்து எப்ப நடக்குது தெரியுமா? தானியேல் 5 verse 1 எழுதிக்கங்க. பெல்சாசர் எனும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெரிய விருந்து நடக்குது, அப்படித்தானே? இப்ப இவர் எப்ப கொல்லப்படுறாரு? என்னைக்கு கொல்லப்பட்டாரு? வசனம் 30 படிச்சு என்ன படிச்சோம்? 30ல verse 30. அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்சாசா கொலை செய்யப்பட்டான். சரி, நீங்க எல்லாரும் எனக்கு யோசித்து ஒரு பதில் சொல்லணும். தானியேல் 1 படிச்சீங்கன்னா ஈஸி. அதாவது அன்னைக்கே கொல்லப்படுறாங்க அப்படின்னா யாரால கொல்லப்பட்டாங்க? மேதிய பெர்ஷியா. சரிங்களா? உங்க பாருங்களேன், 28வது வசனம். 28ல பாருங்க. பேரேஸ் என்பதற்கு ஒன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமா? மேதிய பெர்ஷியா, அப்படிதானங்க? சரி, அன்னைக்கே கொல்லப்படுறாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இந்த மேதிய பெர்ஷியா வந்து அன்னைக்கே வந்திருப்பாங்க? ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா இன்னும் ஒரு நாட்டை போய் அடிக்கணும், கொலை செய்யணும் அப்படின்னா முதலாவது என்ன செய்வாங்க? தானியேல் 1ஆம் அதிகாரம் படிச்சா ஈஸியா சொல்லிடலாம். சரி, எல்லாருக்கும் முத வசனமே அதான். தானியேல் 1 verse 1 பாருங்களேன். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது? verse 2ல அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜா யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். இருக்குங்களா இல்லையா? அப்ப ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு நாட்டு ராஜா இன்னொரு நாட்டு ராஜாவை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அங்க முற்றுகை போடுவாங்க. உடனே போயெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கொலை செய்ய முடியாது. முதல்ல ஏன் முற்றுகை போடுவாங்க? எதுக்கு முற்றுகை போடுவாங்க? முற்றுகை போடுறது அர்த்தம் படையெடுத்துட்டு போய் அந்த அந்த நாட்டை சுத்திலும் போய் முற்றுகை போடுறது. என்ன அர்த்தம்? வெளியில இருந்து அவங்களுக்கு உணவு போகாது, சாப்பாடுலாம் என்ன செய்யாது, அவங்களுக்கு போகாது. வெளியில இருந்து எந்த ஒரு சப்போர்ட், எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. கடைசியில என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த அந்த நாட்டு அரசை வந்து சரண்டர் பண்ணுவானா பண்ண மாட்டானா? அதுதான் முதல்ல. சரிங்களா? அப்ப இந்த மேதிய பெர்ஷியா ராஜ்யம் ஒரே நாள்ல வந்துச்சா அப்படின்னா முதலாவது முற்றுகை போட்டிருக்காங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இது ஒரு பிரின்சிபல். அப்ப இந்த பெல்சாசருக்கு தெரியுமா தெரியாதா? அங்க என்ன போட்டிருக்கிறாங்க? முற்றுகை போட்டிருக்காங்கன்னு தெரியும். முற்றுகை போட்டிருக்கிறாங்க. நம்ம இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஒரு பெரிய விருந்து பண்ணிருக்காரு. எந்த நாட்டு மனுஷனா அப்படி செய்வானா? தன் நாட்டை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறாங்களே, இப்ப நாட்டை காப்பாற்ற வேண்டிய முயற்சியிலையும் அதுல என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். ஆனா முற்றுகை ஆபத்தின் நேரத்துல விருந்து, அதான் மிஸ்டேக்ஸ். ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு டைம், அந்த டைம்ல அவர் என்ன செய்யறாரு? விருந்து அளிக்கிறாரு.
சரிங்களா? இதுல ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, எப்படி இவரால இன்னொரு நாடு வந்து படையெடுத்து முட்டுக போட்டிருக்காங்க, இவரால எப்படி ஒரு பெரிய விருந்து பண்ண முடிஞ்சு படிக்க போறோம். எப்படி இவரால முடிஞ்சிச்சு? எந்த நம்பிக்கையில? 1000 பேருக்கு விருந்து, என்ன தைரியம் அவருக்கு? சரிங்களா? ஆபத்து ஆபத்துன்னு வருது, ஆனா இவருக்கு பெரிய விருந்து பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? அது அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அகங்காரம் இருந்திருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்து மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 7. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 7, தானியேல் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரத்துல பாயிண்ட் நம்பர் 7 போலாம். இப்ப தானியேல கூப்பிடுறாங்க, அப்படித்தானே? முக்கியமான பாயிண்ட் இதான், முக்கியமான பாயிண்ட். தானியேல் 5ல அங்கேயோ ஆன்சர் இருக்கு. தானியேல் 5ல 17ல இருந்து படிக்க போறோம், வேர்ஸ் 17ல இருந்து படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரதித்திரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். இப்ப சொல்றாரு பாருங்க, அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்றாரு பாருங்க. ராஜாவே, இப்ப பாருங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதான், 7th பாயிண்ட். இட்ஸ் ஒன் ஆஃப் திஸ் ப்ராமினன்ட் மிஸ்டேக், ரொம்ப பெரிய தவற தானியேலே சொல்றாரு. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். verse 19, அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். verse 20, அவருடைய இருதயம் என்னாச்சு? மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு. இது எந்த அதிகாரத்தின் கதை? எந்த அதிகாரத்தின் கதை? தானியேல் 4ஆம் அதிகாரத்தின் கதை. நமக்கு தெரியும்ல, ராஜாவே, நேபுகாத்நேச்சர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் உங்க பிதா தானே, அவர் இப்படி சிங்காசனத்தில் இருந்தார், ஆனா ரொம்ப ஆவி கர்வம் ஆயிருச்சு, மேட்டிமையாயி என்ன செஞ்சாரு? அவரு தள்ளப்பட்டாரு. சொல்றாரு இல்லையா? இப்ப அடுத்த வசனம் 21 பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். அவர் மனுஷர் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று, காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புள்ளை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே அணைந்தது. எந்த கதை சொல்றாரு? தானியேலு 4ஆம் அதிகாரம். உங்க பிதா எப்படிலாம் இருந்தாரு. சரி, இப்ப எத்தனை வருஷம் நேபுகாத்நேச்சர் மாடு போல புள்ள மேய்ஞ்சாரு? 7 வருஷம். இந்த கதையெல்லாம் சொல்றாரு. இப்ப பாருங்க அடுத்த வருஷம், முக்கியமான 22, அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றால், என்ன சொல்றாரு? நீரோ வென்றால். இப்ப பாருங்க பாடத்தை, இதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டுக்கு இந்த தலைப்பு வைக்கலான் இருந்தேன், கடைசியில படிக்கும் தலைப்பு கிடைச்சிச்சு சாயந்தரம். என்ன தலைப்பு தெரியுமா? அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றால் இதை எல்லாம் அறிந்திருந்தும். இதான் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இந்த சாப்டர்ல, முக்கியமான வார்த்தை தான். என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றால் இதை எல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல். எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. இப்ப நம்ம எத்தனை பாயிண்ட் படிச்சோம்? ஆரம்பத்துல இருந்தே 6 பாயிண்ட் படிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? அதையும் சேர்த்துக்கங்க. இதை எல்லாம் அறிந்திருந்தோம். அதுவும் தெரியுமா தெரியாதா? திராட்சை ரசம் தீட்டுப்பட்டதா சாப்பிடக்கூடாது, தெரியுமா தெரியாதா? அந்த பொண்ணு வெள்ளியுமான தேவனை வணங்கக்கூடாது, தெரியுமா தெரியாதா? பரிசுத்தத்தை அசுத்தோட கலக்கக்கூடாது, தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். இந்த எழுத்துக்களுடைய பதிலை யார் தான் சொல்ல முடியும்? தானியேல் தான் சொல்ல முடியும். அதை யார் சொல்ல முடியாது? பாபிலோனி ஞானிகளால சொல்ல முடியாது. இது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இதுவும் அவருக்கு தெரியும். அந்த சைட்ல நாட்டுல மேதிய பெர்சியா என்ன செஞ்சிருக்குது? அந்த ராஜ்யத்தை முற்றுகை போட்டிருக்குது. இது தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் தெரியும். தன்னை உயர்த்த கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் நான் கட்டின மகா பாபிலோன் என்று உயர்த்தினதுனால தானே இவ்வளவு நிலைமை. மாடு போல புள்ள மேய்ஞ்சார், இதுவும் தெரியும். அது மாத்திரமல்ல, அவர் உயர்த்தினால 7 வருஷம் அவர் என்ன செஞ்சாரு? மாடுகளை போல புள்ள மேய்ஞ்சார். இதை எல்லாம் அவருக்கு தெரியும். சரிங்களா? அப்ப எத்தனை பாயிண்ட்ஸ்? ஆல்மோஸ்ட் 7 பாயிண்ட்ஸ். இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தோம். இது முக்கியமான பாயிண்ட்.
என்ன வசனம் சொல்லுது பாருங்க, இதை எல்லாம் அறிந்திருந்தோம் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நமக்கு வருது, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அப்ப தானியேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் யாருக்கு எழுதி வச்சிருக்குது? யாருக்கு யாருக்கு பாடமா ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார்? அப்ப இந்த பெல்சாசாருக்கு. அப்ப இந்த பெல்சாசாருக்கு எல்லா கதையும் தெரியும். ஆனா என்னது? முரட்டாட்டம். ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் கூப்பிட மாட்டேன் தானியேல, நான் தாழ்த்த மாட்டேன், நான் என் தெய்வத்தை தான் புகழ்வேன். நான் அங்க நேபுகாத்நேச்சர் எத்தனை வாட்டி பரலோக தேவனை புகழ்ந்து 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 இருக்கிறார். இல்ல, என் தெய்வத்தை தான் புகழ்வேன். என்ன பெரிய என்ன சொல்றது, பிடிவாத குணம். நான் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். இந்த வசனம் பாருங்க, 22ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கலாம். அவருடைய குமாரனாகிய பெல்சாசர் என்னும் நீரோ வென்றால் இதை எல்லாம் அறிந்திருந்தோம் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தி. உமக்கு தெரியும் நீர் உயர்த்தக்கூடாதுன்னு தெரியும். அங்க நேபுகாத்நேச்சர் உயர்த்தினாலதான் மாடை போல புள்ள மேய்ஞ்சாரு. இது எல்லாம் உமக்கு தெரியும். 7 வருஷம் புள்ள மேய்ஞ்சார். இந்த கதையெல்லாம் தெரிஞ்சும் நீர் என்ன செய்யல? உயர்த்தல. சொல்றா பாருங்க, அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவரின் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் இல்லாம சொல்றா பாருங்க, அது மாத்திரம் இல்ல, சொல்றா பாருங்க, இதுவும் என்று தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறோம். உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொண்ணுமாகிய வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய இவைகளை புகழ்ந்தீர். யார நீ புகழணும்? யார புகழணும்? நேபுகாத்நேச்சர் புகழ்ந்தார்ல, அந்த தெய்வத்தை நீ புகழணும். அந்த தெய்வத்தை புகழாம நீ யார புகழ்ந்த? நீ காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் இரும்பும் மரமும் ஆகிய தேவர்கள் என்ன செஞ்ச? புகழ்ந்த. இது எவ்வளவு பெரிய லெசன் தெரியுமா? நம்ம லைஃப்ல நமக்கும் சத்தியம் கிடைக்குதா இல்லையா? நமக்கும் சத்தியம் கிடைக்குதுங்களா இல்லையா? எவ்வளவு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தர்றாரு. இந்த பெல்சாசாருக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் போல ஆண்டவர் நமக்கும் தானியேல் 1 மாதிரி நமக்கு சத்தியம் தர்றாரா? தானியேல் 2 மாதிரி நமக்கு சத்தியம் தர்றாரா? தானியேல் 3 மாதிரி, தானியேல் 4 மாதிரி. இப்ப தானியேல் அப்படின்னா சரி, இந்த 7 வருஷம் மாடுகளை போல புள்ள மேய்ச்சார் நேபுகாத்நேச்சர். அந்த காலகட்டத்தில் இவர் உயிரோடு இருந்திருக்காரா இல்லையா? இந்த சமயத்துல இவர் உயிரோடு இருந்திருக்கிறார் 7 வருஷம். அதான் தானியேல் சொல்றாரு, இதெல்லாம் நமக்கு தெரியும்ல, உயிரோடு இருந்திருக்காரு. அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏதோ அன்னைக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அப்படிதானே? அப்ப ஆண்டவர் இவர்கிட்டையும் பொறுமையா இருந்திருக்காரா இல்லையா? நேபுகாத்நேச்சர் என்ன அவ்வளவு பெரிய பொறுமை அப்படின்னா, நேபுகாத்நேச்சருக்கு இந்த 4 அதிகாரம் தெரியாது. அதனால அவருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய இருந்துச்சு. ஆனா இவருக்கு எல்லாமே தெரிஞ்சும் தன்னை தாழ்த்தாதனால, உயர்த்ததுனால, இந்த பாயிண்ட் எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. பெல்சாசார் உயிரோடு இருக்கும் போது அவருக்கு ப்ரொபேஷன் முடிஞ்சு போச்சு. ஏன் எப்படி ப்ரொபேஷன் முடிஞ்சு போச்சு? அந்த எழுத்து எழுதுது இல்ல, அவனுடைய அர்த்தம் என்ன? எழுத்து எழுதுல, அவனுடைய அர்த்தம் என்ன? 27ஆம் வசனம் தானியேல் 5:27 பாருங்க. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் இருக்குதுங்களா இல்லையா? என்ன சொல்றாரு? தெக்கேல் எனப்படுவதற்கு தராசில நிற்கப்பட்டு குறையை காணப்பட்டாய். தராசுனா என்ன அர்த்தம்? அது எதை குறிக்கும்? ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அப்ப பரலோகம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது, சத்தியத்தின் மேல சத்தியம் போய்கொண்டே இருக்குது, நீ நிராகரிச்சுட்டே இருக்கிற, வருஷத்துக்கு மேல வருஷம் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா பெல்சாசாரு நிராகரிச்சுட்டே இருக்கிறார். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சுட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தன்னை உயர்த்தும் போது அங்க அந்த நபருக்கு கிருபையின் காலம் உயிரோடு இருக்கும் போது கிருபையின் காலம் முடிஞ்சு போச்சு. சில நேரங்களில் நம்மளுக்கும் உயிரோடு இருக்கும்போது கிருபையின் காலம் முடிஞ்சு போயிடும். ஜாக்கிரதை, நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கும். சில பேர் சொல்றாங்க நம்ம செத்தாதான் கிருபையின் காலம் முடியும். அப்படிலாம் கிடையாது. சாகிறதுக்கு முன்பாக கிருபையின் காலம் சில பேருக்கு முடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு வழியும் இல்லை. இந்த இதுல வரக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் அநேக சத்தியங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனா சத்தியங்கள் கொடுக்க 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 ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு, ஆனா முழங்கால் வருதா? பாவத்தை வெறுன்னு சொல்றாரு, ஆனா பாவத்தை வெறுக்க வேண்டிய பலத்தை ஆண்டோட போய் முழங்கால் பட்டு கேட்கிறோமா?
எப்போ உன்னிடத்துல அன்பு வேணுங்கிறாரு. ஆனா அந்த அன்பு இல்லாம இன்னும் நான் மத்தவங்கள்ட்ட பேச மாட்டேன், இன்னும் நான் சண்டை போட தான் செய்வேன், இந்த உலகம் தான் எனக்கு சொத்து. எப்படி இந்த நேபுகாத் நேச்சர் வந்து கல்லும் மண்ணும் பொண்ணும் வெள்ளியும் அதை புகழ்ந்தார். அது போல இன்னைக்கு நம்மளும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொண்ணும் நம்மகிட்ட இருக்கிற வெள்ளியும் அதை புகழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்படின்னா என்கிட்ட இருக்கிற வீடு என்னுடைய சொத்து இதை புகழ்ந்துட்டு இருக்கிறோமா, இல்ல பரலோகத்தின் தேவனை புகழ்றோமா? சரிங்களா? எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. நமக்கு வரக்கூடிய சத்தியத்தை ஒண்ணுக்கு அப்படியே நிராகரிக்க 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 கடைசியில் என்ன ஆயிரும்? நம்மளால தாழ்த்தவே முடியாது. அதான் சொல்றாரு தானியேல், இதை எல்லாம் அறிஞ்சிருந்தோம், நீ தாழ்த்தலையப்பா. அப்ப யாருக்கு அதிக அடிகள்? யாருக்கு அதிக அடிகள்? தன்னை அறிந்திருந்தும் தனக்கு சத்தியத்தை கொடுத்து ஆர்டர் கொடுக்கிறாரு, ஆனா தன்னை தாழ்த்தாம ஒப்பு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனை. பாருங்களேன், சத்தியத்தை நம்ம கேட்கறது எல்லாரும் கேட்போம், ஆனா சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இப்ப நம்ம எத்தனாவது மெசேஜ்? 21வது மெசேஜ். 20 மெசேஜ் கேட்டாச்சு. எத்தனை காரியம் நம்ம லைஃப்ல வந்திருக்குது? இல்ல அப்படியே கேட்டுட்டு அப்படியே எழுதி மட்டும் வச்சிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் செய்தி முடியும் போதும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு கதறோமா, ஆண்டவரே இன்னைக்கு இந்த செய்தி கொடுத்தீங்க, இந்த பாடம் என் லைஃப்ல இல்லப்பா, என்னைய சரிப்படுத்துங்க. ஆண்டவரே நான் நேத்து போன வாரம் இந்த செய்தி படிச்சேன், ஆனா இதுல என் லைஃப்ல ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்லி உங்க வசனத்தின் வழியா என்கிட்ட காமிச்சிங்க. போய் போயிட்டு ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம்ப்பா, என்னால ஜெயிக்க முடியாதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, என்ன நீங்க உணர்த்துனீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஒப்படைச்சிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் இருக்குமா, அதுக்காக போராடி இருக்கிறோமா? போராடல அப்படின்னா தானியலுக்கு 4 சாப்டர், நமக்கு எத்தனாவது சாப்டர்? இப்ப 5வது. சாரி, பெல்சாசாருக்கு 4 சாப்டர், நமக்கு இப்ப 21வது ஸ்டடி வந்தாச்சு. ஆனா இன்னும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்காம நம்ம இருந்தோம் அப்படின்னா இதே வசனம் தான் நமக்கும் ஆண்டு சொல்வார், இவை எல்லாம் அறிந்திருந்தோம் உன்னை நீ தாழ்த்தாம இருந்தா தராசிலே தராசிலே குறையாய் காணப்பட்டாய், தராசிலே குறையாய் காணப்பட்டாய். அதனால எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஒப்படைச்சிருங்க. ஆண்டவரே இன்னைக்கு இந்த சத்தியத்தை எனக்கு கொடுத்தீங்க, இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கு, எனக்கு உதவி செய்யும் சொல்லி அந்த சத்தியத்துக்குள்ள அனுபவத்துக்குள்ள வந்துடணும். அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள வரல அப்படின்னா அந்த சத்தியத்தை கேட்கறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அறிவை வளர்க்கறதுக்காக இந்த பைபிள் ஸ்டடி கிடையாது, இயேசுவின் குணம் இயேசுவை போல மாறுவதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி. சரிங்களா? சரி, இப்ப நேபுகாத்நேச்சரை ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுத்தாரா இல்லையா? நியாயத்தீர்ப்பு அப்படின்னா பனிஷ் பண்ணாரா இல்லையா? அவர் எழுப்பிட்டார். இப்ப நம்ம யோசிப்போம், இவரையும் கொஞ்சம் பனிஷ் பண்ணி அடி கொடுத்து திருத்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா ஒரு வசனம் வாசிக்கும். சரிங்களா? இப்ப எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த வசனம் எங்க இருக்குன்னா ஏசாயா புஸ்தகம். ஆண்டவருக்கு தெரியும் யாரை எப்படி திருத்தணும், யார வாய்ப்பு கொடுத்தா திருந்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏசாயா 26 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 26 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சரிங்களா? ஏசாயா 26 9ஆம் 10ஆம் வசனம் பாருங்களேன். என் ஆத்துமா இறைவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள், பாருங்களேன், நியாய தீர்ப்புகள் அப்படின்னு என்னது? தண்டனை. சரிங்களா? உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இதை புரிஞ்சுச்சா? சரி, அப்ப ஆண்டவர் யாரையாவது தண்டிச்சாங்க அப்படின்னா இந்த பூச்சக்கரத்து கூடிய குடிகள் மக்கள் என்ன செய்வாங்களாம்? உங்க நீதியை புரிஞ்சுக்குவாங்களாம். அப்ப சில பேர் ஆண்டவர் தண்டிச்சா என்ன செய்வாங்க? நீதியை புரிந்து கொள்வாங்களாம். ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, அது அடுத்த வசனம். இது யாரு? சரி, இந்த 9ஆம் வசனம் யாருடைய அனுபவம்? நேபுகாத்நேச்சருடைய அனுபவம். அப்படித்தானே? ஆண்டவர் தண்டிச்சாரு, அவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த நீதியை கற்றுக்கொண்டார். இப்ப இன்னொரு கூட்டம் இருக்கு, அடுத்த வசனம் பாருங்க. ஏசாயா 26:10 பாருங்க. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும், பாத்தீங்களா வசனம் என்ன சொல்றது? துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். உங்களுக்கு புரியுதா? இப்ப 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் நான் அடிச்சான் அவன் என்ன செஞ்சிருவான்? நீதியை கற்றுக்கொண்டுருவான். இன்னொருத்தனை அவனை தண்டிச்சாலும் அவன் என்ன செய்ய மாட்டானா? நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான், அவன் கவனிக்கவே மாட்டான். உங்களுக்கு புரியுதா? உதாரணத்துக்கு யாரு?
10 வாதம் அனுப்புனார்ல, ஆண்டவர் தண்டிச்சாரா இல்லையா? திருந்திச்சாரா உடனே? பார்வான்னு திருப்பியும் துரத்த தான் போனார். சரிங்களா? திருப்பியும் துரத்து தான் போனார். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவருக்கு தெரியும் யாரை தண்டிச்சா அவன் என்ன செய்வான், திருந்தி வருவான். சரிங்களா? இவனை தண்டிச்சா இவன் கவனிக்கவே மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் தெரியும். அதனால சில பேர் என்ன செய்யறதுல தண்டிக்கிறது அப்படின்னா அவர் நியாயம் இருக்கிறது இல்ல. சரிங்களா? ஆனா எல்லாரும் கடைசி காலத்துல எல்லாரும் நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்கதான் வேண்டும். சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 2. 3 பாயிண்ட் படிக்கப்போம். இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சோம், 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் பெல்சாசார். 7 மிஸ்டேக்ஸ் ஆஃப் பெல்சாசார். சரிங்களா? மிஸ்டேக்ஸ் ஆஃப் பெல்சாசார் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? நீங்க இந்த 6 பாயிண்ட் படிச்சு 7வது பாயிண்ட் படிக்கும் போது நல்லா புரியும். இவைகள் எல்லாம் அறிந்திருந்தோம். சரிங்களா? நமக்கு ரொம்ப இந்த தாட்டை மறந்துடாதுங்க. இவைகள் எல்லாம் அறிந்திருந்தோம். நானும் தெரிஞ்சு, நல்லா பாருங்களேன், நானும் தெரிஞ்சு என்னுடைய பாவத்துல துணிகரமா நிக்கிறேன் அப்படின்னா நமக்கு தண்டனை. தெரிஞ்ச பிறகும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா பெல்சாசாரை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, how this Babylon was destroyed. இந்த பாபிலோன் எப்படி அழிக்கப்பட்டுச்சு பாத்துருவோமா? ரொம்ப அழகா இருக்கும். இப்ப தானியேல் 5ல என்ன படிக்கிறோம்? தானியேல் 5ல எப்படி இது அழிக்கப்பட்டுச்சு? சரி, யார் அழிப்பாங்கன்னு தான் சொல்றாரு 28 வசனத்துல, அப்படிதானே? தானியேல் 5:28 யார் அழிப்பாங்கன்னு சொல்றாரு? பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் சொல்றாரு இல்லையா? அப்பா இவங்க வந்து அழிப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா எப்படி அழிப்பாங்கன்னு நீங்க சொல்லப்படல. ஆனா இத தீர்க்க தரிசனமாவே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். சரிங்களா? சரி, யாரு எந்தெந்த ராஜ்யம் வந்து அழிக்கும்? மேதிய, பெர்சியா. இந்த மேதிய ராஜா பேர் என்ன? 31 வசனம் பாருங்க. 31 பாருங்க. இதை நீங்க ராஜா பேரை பிடிச்சாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். தானியேல் 5:31 படிங்க. யாராவது படிங்க, அந்த வசனத்தை படிங்க. எத்தனை வயதுல? சரி, அப்ப மேதிய நாட்டு ராஜா யாரு? இன்னொரு வசனம் படிங்க. தானியேல் 10:1 படிங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசன் 3ஆம் வருஷத்திலே பெல்ஷாத்சாருக்கு பெயரிடப்பட்ட தானியேலுக்கு காரியம் வெளியாக்கப்பட்டது. சரி, அவ்வளவுதான் பாஸ் பண்ணோம். தேங்க்ஸ் பாஸ் பண்ணோம். இப்ப அந்த மேதிய நாட்டு ராஜா யாரு? தரியு. பெர்சிய நாட்டு ராஜா யாரு? கோரேஸ். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கங்க, அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். சரி, இப்ப இந்த பாபிலோன் ராஜ்யம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பாபிலோன் ராஜ்யம் முழுவதும் முற்றுகை செய்யப்பட்டுச்சு, அப்படிதானே? முற்றுகை செய்யப்பட்ட அந்த சமயத்துல பெல்சாசார் என்ன செய்யறாரு? பெரிய விருந்து பண்றாரு. எப்படி அவரால் முடிஞ்சிச்சு? நம்ம வீட்டை சுத்தியும் திருடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம விருந்து போட்டு சாப்பிடுவோமா? சரிங்களா? யாரும் சாப்பிட மாட்டோம். சரிங்களா? இப்ப நம்ம வீட்டை சுற்றிலும் போலீஸ் முற்றுகை போட்டிருக்காங்க, சாப்பிடுவோமா? வயது கலங்கி போய் கொண்டிருப்போம். ஆனா பெல்சாசாரு அவர் என்ன செய்யறாரு? பெரிய விருந்து, 1000 பேர் 1000 பிரபுக்களை கூப்பிட்டு பெரிய விருந்து பண்றாரு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சீக்ரெட் இருக்கு. எங்க இருக்கு? நான் போலாமா? எரேமியா புஸ்தகம் போலாம். எரேமியா புஸ்தகம் 51ஆம் அதிகாரம். 51ஆம் அதிகாரம். இது யாரை குறித்து பேசிட்டே வராரு அப்படின்னா, முதல் வசனம் படிக்கலாம். பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லாரும் எடுத்துக்காங்க, எரேமியா 50 கொஞ்சம் வாசிக்கிறோம். எரேமியா 51. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் சொல்றாரா? யாரை குறித்து பேசுறாரு? பாபிலோனை குறித்து பேசுறாரு, அப்படிதானே? எரேமியா 51 2வது வசனம் பாருங்க. தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். சரி, அப்ப பாபிலோனை குறித்து அவர் பேசிட்டே வராரு. சரிங்களா? 7வது வசனம் பாருங்க. பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள ஒரு பாத்திரம். எது குறித்து பேசுறாரு? பாபிலோன் குறித்து பேசுறாரு. இப்ப பாருங்க 8வது வசனம் பாருங்க. பாபிலோன் சடிதையில் விழுந்து தகர்ந்தது. அப்ப எதை குறித்து பேசுறாரு? பாபிலோனுடைய அழிவை குறித்து பேசுறாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? பாபிலோன் அழிவை குறித்து பேசுறாரு. அப்புறம் பாருங்க. சரி, அது அடுத்த வசனம் 12 படிக்க போறோம். 12. சரிங்களா? 12 நம்ம படிக்க போறோம். பாபிலோனின் மதிகள் மேல் என்ன செய்யுங்க? கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள். அப்ப மதில்கள் இருக்குதா இல்லையா? இருக்குது. சரி, முக்கியமா நான் எதை சொல்ல ஆசைப்படுறேன், அடுத்த தொடர்ந்து படிக்கலாம்.
ஜாம காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதவி இருப்பாரே வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். பாபிலோனியர்கள் சொல்றாங்களாம், பதில்கள் மேல கொடியேற்றுங்கப்பா, காவலை பலப்படுத்துங்கப்பா, ஜாமக்காரர் நிறுத்துங்கப்பா, பதவி இருக்கிறவங்களை வைங்கப்பா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா அதான்ப்பா நடக்கும் பாபிலோனுக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப பாபிலோன் ரொம்ப பலசாலியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. சரிங்களா? இப்ப பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. இப்பதான் முக்கியமான வசனம். அப்ப யாரை குறித்து பேசிட்டு வராரு? பாபிலோனை குறித்து தான் பேசிட்டே வராரு. இப்ப பாருங்க 13வது வசனத்துல என்ன பாருங்க, திரளான தண்ணீரின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கும் ஒளியும் ஒளிவும் வந்தது. அப்ப இந்த பாபிலோன் எதுல வாசம் பண்ணுது? திரளான தண்ணீரின் மேல் வாசம் பண்ணுது. என்ன அர்த்தம்? ஏதாவது புரியுமா? ஏதாவது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? திரளான தண்ணீர் என்ன தெரியுமா? இந்த பாபிலோன் ஒரு பெரிய நகரம் இருக்குதுன்னா அந்த நகரத்துக்குள்ள ஒரு நதி போச்சு. அதான் வசனம், திரளான தண்ணீர்கள். எந்த நதி அப்படின்னா ஐபிராத் என்ற ஒரு நதி வந்து உள்ள போச்சு. எகிப்துனால எந்த நதி ஞாபகத்துக்கு போனோம்? எகிப்துனாலே நைல் ரிவர். வெரி குட். சரிங்களா? நைல் ரிவர். அதே மாதிரி வசனம் சொல்லுது பாருங்க, திரளான தண்ணீரின் மேல் வாசம் பண்ணுகிறவளே அப்படின்னா ஐபிராத் என்ற ஒரு நதி எதுக்குள்ள போச்சு? இந்த பாபிலோனுக்குள்ள போச்சு. சரிங்களா? இப்ப ஆஹ் இப்ப இப்ப உங்களுக்கு பதில் தெரிய வருதா? பெல்சாசர் ஏன் பெரிய விருந்து பண்ணா? வெளியில முற்றுகை போட்டிருக்கான், ஆனா இவரு கொண்டாடுறாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா தண்ணி உள்ள போகுது. இப்ப உள்ளேயே என்ன செஞ்சிருக்கலாம்? உள்ளேயே ஃபார்மிங் பண்ணிக்கலாம், கல்டிவேட் பண்ணலாம், சாப்பாடுக்கு வேண்டிய எல்லாமே அவங்க என்ன செய்யலாம், பண்ணிக்கலாம். அந்த தண்ணீர்ல என்ன இருக்கும்? மீன் இருக்கும், உணவு வகைகள் எல்லாமே கிடைக்கும். அப்ப அவன் ஏதாவது குறித்து கவலைப்படணுமா? எதை குறித்து கவலைப்பட தேவை? ஒண்ணு கூட விளைய செஞ்சுக்கலாம் இந்த தண்ணியை வச்சு. அவ்வளவு பெரிய நதி, அவ்வளவு பெரிய நதி பாபிலோனுக்குள்ள போச்சு. இந்த பாபிலோன் அவ்வளவு என்ன கொடுத்துச்சு? செல்வ செழிப்பான ஒரு நாடாக. அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, திரண்ட சம்பத்து உடையவளே. அப்படிதானே? ரொம்ப ரிச்சஸ். அதனாலதான் அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்துல தலை வந்து எப்படி இருந்துச்சு? பொன் இருந்துச்சா இல்லையா? அப்ப ராஜாக்கு எது மேல ரொம்ப சந்தோஷம்? தனக்கு ஐஸ்வர்யம் இருக்குல்ல, அந்த ஐஸ்வர்யத்துக்கு மேல பயங்கர சந்தோஷம். நமக்கு தான் நதி இருக்கப்பா, எவன் நம்மளை எத்தனை வருஷம் முற்றுக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா உள்ளே இருந்து சாப்பிடலாம், வெளியில போக தேவையில்லை. ஏன்னா நதி எங்க ஓடுது? பாபிலோனுக்கு உள்ள ஓடுது. புரிஞ்சுக்க முடிஞ்சுங்களா? சரி, அப்புறம் எப்படி ஜெயிச்சாங்க? அப்புறம் எப்படி மேதிய பெருசா உள்ள வந்தாங்க? இப்படி உள்ள வந்தாங்க தெரியுமா? படிக்கலாம், தொடர்ந்து நம்ம படிக்கலாம். எரேமியா 51ல 36, 37, 38, 36 படிக்கலாம் பாருங்களேன். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரலவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? அந்த கடலை வற்ற வைக்க போறேன், ஊற்ற அப்படின்னு ட்ரை பண்ண போறேன். உங்களுக்கு புரியுதா? பாருங்க 37ஆம் வசனம். அப்ப என்ன ஆகும்? இப்ப ஆண்டவர் கடலை அப்படியே வற்ற செஞ்சுட்டாரு, ஊற்ற வற்ற செஞ்சுட்டாருன்னா என்ன ஆகும்? அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சிற்பங்களின் தாபரமும் பாலும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். உங்களுக்கு புரிஞ்சா? குடியில்லாத மண்மேடு மாதிரி ஆயிரும். இப்ப எப்படி இருக்கு பாபிலோனு? அந்த நதி உள்ள போறதுனால அப்படியே செல்வ செழிப்பா இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அப்படியே வற்ற செய்ய போறேன்ப்பா, வற்ற செய்ய போறேன். என்ன நடக்க போகுது? அது அப்படியே குடியில்லாத தேசம் மாதிரி ஆக போகுது. சரிங்களா? இன்னொரு தீர்க்கதரிசன வசனம் இருக்கு பாருங்க, ஏசாயா புஸ்தகம் 44வது அதிகாரம் 44வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல 27ஆம் வசனம் பாருங்க. 27ஆம் வசனம் பாருங்களேன். நான் ஆலயத்தை நோக்கி, ஏசாயா 44:27 பாருங்களேன். நான் ஆலயத்தை நோக்கி வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று என்ன செய்யறாரு? சொல்றாரு. இருக்குங்களா? கிடைச்சிச்சா? என்ன சொல்றாரு? ஆழத்தை நோக்கி வற்றி போ, நதி என்ன செய்வேன்? வெட்டாந்தரை ஆக்குவேன். அப்ப நதிய என்ன செஞ்சிருவேன்? வெட்டாந்தரை ஆக்குவேன். இதை யாரை குறித்து பேசுறாரு தெரியுமா? அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த வசனம் யாரை குறித்து பேசுது பாருங்க. 28ல
கோரேசை குறித்து வந்துச்சா இல்லையா? அடுத்த வசனம் நம்ம படிக்க போறோம். இப்ப அந்த வசனம் படிக்க போறோம். அடுத்த வசனம் சைரஸை குறித்து சைரஸ் யாரு? இந்த கோரேஸ் யாரு? பெர்சியா நாட்டினுடைய ராஜா. இவர் தான் பாபிலோனை வீழ்த்த போறாரு. அப்ப இவரை பேச முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய போறேன்? நதியை வற்றி போக பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. எந்த நதி? கோரேசுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்க? பாபிலோனு. அதுதான் தண்ணீர்கள் மேல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் வற்றி போக பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? இனிமேல் சரித்திர கதை. இது ப்ராஃபசி. இது எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு தெரியுமா? எப்படி நிறைவேறிச்சு தெரியுமா? இப்ப யாரு முற்றுகை போட்டிருக்கா? முற்றுகை போட்டது யாரு? கோரேஸ். இந்த கோரேஸ் யார்? இவரு பெர்சிய நாட்டு ராஜா. இவர் முற்றுகை போட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த ராத்திரியில இவங்க எல்லாம் நல்லா தும்மாலம் போட்டு விருந்து பண்ணக்கூடிய அந்த சமயத்துல ஒரு காரியம் வெளியில நடந்துச்சு. அது இவங்களுக்கு தெரியாது. அங்க யார் படையெடுத்திருக்கிறா? பெர்சிய நாட்டு மக்கள். அவங்க பலசாலிகள், ராணுவ வீரர்கள், படை வீரர்கள் படையெடுத்திருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரித்திரம். இது சரித்திர கதை. இது பைபிள்ல கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வட்டி போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி வட்டி போக பண்ணுச்சு அப்படின்னு சரித்திரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோரேசுடைய படை வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த குதிரைகள், அவங்களுடைய ரதங்களை ரொம்ப நேசிப்பாங்க. எல்லா படை வீரனும் அவங்களுடைய ரதங்களை ரொம்ப நேசிப்பாங்க, அப்படிதானே? அவங்க ஏதோ குதிரை இருந்துச்சுன்னா ரொம்ப நேசிப்பாங்க. அப்ப இந்த குதிரைகள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு சில குதிரைகள் இந்த நதியில மூழ்கி செத்து போயிடும். நதியில மூழ்கி செத்து போயிடும். செத்து போகும்போது இவங்களுக்கு எது மேல கோவம் வந்துடும் அப்படின்னா, இந்த நதிகளுக்கு மேல பயங்கர கோவம் வந்துடும். யாருக்கு? இந்த பெர்சியா நாட்டினுடைய படைவர்களுக்கு இவங்க நதிகள் மேல கோவம் வந்துடும். உடனே இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த நதிய வெவ்வேறு சேனல்ஸா, அநேக வாய்க்கால்களை உருவாக்கி அந்த நதியினுடைய தண்ணீரை அங்கங்க திறந்து விட்டுருவாங்க. நீ தானே என்னுடைய குதிரையை நீ சாப்பிட்ட, நீ தானே என்னுடைய குதிரையை நீ கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதி என்ன செஞ்சிருவாங்க? திறந்து விட்டுருவாங்க. வெவ்வேறு பல டிஃப்ரெண்ட் சேனல்ஸை திறந்து விட்டுருவாங்க. திறந்து விட்ட உடனே தண்ணியில எங்க போயிடும்? அது வற்ற ஆரம்பிச்சிடும். சரி, இப்ப தண்ணியை வற்றணும்னு அது வாய்க்கால் திறந்துச்சா? இப்ப இந்த வாய்க்கால் எங்க போகுது? பாபிலோனுக்குள்ள போகுதா? ஆனா உள்ள போனா திறந்திருக்குமா? உள்ள போனா திறந்திருக்காது. அந்த அளவுக்கு பாபிலோனியர் முட்டாளர்களா? அவங்க அதை ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? அங்க இரும்பு இரும்பு கேட்டு எல்லாம் இருக்கும், இரும்பு வாசல்கள் ஏதோ ஒண்ணு போட்டிருப்பாங்க. தண்ணி போற மாத்திரம் அங்க கேப் விட்டுட்டு இரும்பு வாசல்கள், யாரும் தண்ணி வழியா கூட உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இரும்பு வாசல்கள் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க, அப்படித்தானே? ஆனா இவங்களுக்கு வாய்க்கால்கள் கண்டுபிடிச்சாச்சு, ஆனா இப்ப உள்ள போக முடியாது. ஆனா என்ன அப்படின்னா, அன்றைக்கு ராத்திரியில அந்த வாசல்கள் திறந்துருச்சு. எப்படி தெரியுமா? வசனம் பாருங்க, ஏசாயா 45ஆம் அதிகாரம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, முக்கியமான வசனம். ஏசாயா 45 பேரும் இப்ப 45ல 1வது வசனம் 2வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை. இப்ப யாரை குறித்து பேசுறாரு? கோரேஸ். கோரேஸ் நல்லா வச்சுக்கோங்க. இந்த கோரேஸ்க்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்றாரு. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும். அவனுக்கு முன்பாக பாத்தீங்களா, வாசல்கள் பூட்டப்படாத இருக்க. கிடைச்சா பாயிண்ட்? அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாத இருக்க, கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப கதை புரிஞ்சுச்சா? ஆண்டவரு கோணலானவைகளை என்ன செஞ்சிட்டாரு? செவையாக்கிட்டாரு. அன்னைக்கு கேட்டு பூட்டப்படாம ஆயிடுச்சு. தேவனுடைய திட்டம் அங்க நிறைவேறு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அன்னைக்கு பார்த்து என்ன நடந்துருச்சு? கேட்டு திறந்துருச்சு. என்னாச்சு தெரியுமா? ஒரே ராத்திரியில அந்த ராஜ்யம் செத்து போச்சு. அந்த ராஜ்யம் செத்து போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துல அவர் உண்மையாய் இல்ல. எவ்வளவு சத்தியத்தை ஆண்டவர் படிப்படியா கொடுத்தோம், பெல்சாசார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த ராஜ்யம் போயிடுச்சு. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? ராஜ்யம் இழந்ததுக்கு காரணம் பெல்சாசார் இன்டெம்பரன்ஸ். என்ன பிரச்சனை பாருங்க. அவர் எதை குடிச்சாரு? இந்த அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? ஏதோ ஒரு பெரிய கொலை செஞ்சாருன்னா சொல்லுது. நல்லா முக்கியமா கவனிச்சு, இந்த முக்கியமான பிராக்டிக்கல் லெசன். இவர் ஏதோ தானியேல் 5ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? மேரி சிஸ்டர் எப்படி ஆரம்பிக்குது? பெரிய கொலை செஞ்சாருன்னு சொல்லுதா?
இல்ல இத ஒரு 100 பேர் வெட்டினாருன்னு சொல்லுதா, விபச்சாரம் பண்ணாருன்னு சொல்லுதா? அப்படி சொல்லல. அவரு இச்சை அடக்கம் இல்ல, உணவு காரியத்துல அவர் ஒழுங்கா இல்ல. அதான் பிரச்சனையே. உணவு காரியத்துல ஒழுங்கா இல்லதுனால ராஜ்யமே காணாம போயிருச்சு அன்னைக்கு ராத்திரி. எவ்வளவு முக்கியமான காரியம் பாத்தீங்களா உணவு. அப்ப ஆண்டவர் சொன்ன சரியான உணவை அவர் தேர்ந்தெடுக்காதனால தவறான டிசிஷன் எடுத்தாரு, தவறான தீர்மானம் எடுத்ததுனால அன்று ராத்திரியிலே ராஜ்யமே கவிழ்க்கப்படும். உணவு காரியம் முக்கியமா முக்கியம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா யோசிங்க. இவரு ஏதோ பெரிய பாவமே செய்யல. அவரு தானியேல் 5 படி பார்த்தா, ஆனா எதுல பிரச்சனை? உணவு காரியத்துல பிரச்சனை. ஆல் அவுட், ராஜ்யமே அவுட். அப்ப எவ்வளவு முக்கியமா நம்ம வாழ்க்கையில அந்த உணவு காரியத்துல இருக்கணும், அப்படிதானே? அப்ப தானியேல் எடுத்த தீர்மானம் இவ்வளவு முக்கியமானது உணவு காரியத்துல. இது தானியேலுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ராஜ்யம் கவிழ்த்து போற அளவுக்கு உணவு பழக்கத்துல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது பாத்தீங்களா, இச்சை அடக்கம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10:31 என்ன படிக்கிறோம்? நீ எதை 1 கொரிந்தியர் 10ல 31ஆம் வசனத்துல என்ன படிக்கிறோம்? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ புசிச்சாலும் குடிச்சாலும் என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய நாமத்துடைய மகிமைக்கென்று நீ செய்யணும்? ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இதுதான். ஏன்னா உணவு காலத்துல பாருங்க, அந்த வசனம் பாருங்க, புசிச்சாலும் குடிச்சாலும் கொக்கோ கோலா, பெப்சி, மிரிண்டா அது இதுன்னு போட்டு அடிச்சு நொறுக்கிறது. ஆனா அது ஆண்டவருக்கு பிரியமா? ஆண்டவர் நாம மகிமைப்படுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ புசிச்சாலும் குடித்தாலும் அதுக்கு பேசாம ஒரு 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஒரு லெமனை வாங்கி போட்டு குடிச்சிடலாம். அதுவும் அது வைட்டமின் சி ரொம்ப இருக்கும், அப்படிதானே? அந்த விட்டமின் சி ரொம்ப இருக்குதா இல்லையா? அதை வாங்கி குடிச்சிடலாம். கோல்டு காஃபாவது கொஞ்சம் குறையும், எதிர்ப்பு சக்தியா உடம்புல கிடைக்கும். அப்ப பாருங்களேன், அப்ப இச்சை அடக்கம் இல்லாம இருந்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைய, எவ்வளவு பெரிய தவறான தீர்மானம். அதனால குடும்பம் காலியாகுது, மறுமனையாட்டிகள் மனைவிகள் காலியாகிறாங்க, ஒரு ராஜ்ய பாரமே இழந்து கடைசியில என்ன செய்யறாரு, அந்த ராத்திரியில ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு போச்சு. சரிங்களா? இதையெல்லாம் அறிந்து இருந்தோம், நேபுகாத்நேச்சர் விட்டுட்டாரு. கடைசி பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 3, எக்ஸலண்ட் ஸ்பிரிட், விசேஷ ஆவி. விசேஷ ஆவி, இது மட்டும் பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்கலாம். பாருங்க, தானியேல் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வருதுங்க. தானியேல் 5லயே வருது, தானியேல் 6லயே வருது. தானியேல் 5 போங்களேன். எக்ஸலண்ட் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. தானியேல் 5ல 12வது வசனம் பார்த்தலாமா? 12வது வசனம். இப்ப இவர் யாரெல்லாம் கூப்பிடுறாரு? பாபிலோன் ஞானிகள் எல்லாம் கூப்பிடுறாரு. அவங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. இப்ப கடைசியில யாரை கூப்பிடுறாங்க? இப்ப அந்த ராஜாத்தி யாரை கூப்பிடுறாங்க பாக்கணும். சரிங்களா? verse 12, ராஜாவினால் பெல்சாசார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களே வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருளை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இருக்கா இல்லைங்களா? இந்த ஒரு வார்த்தை வருது, விசேஷித்த ஆவி அப்படின்னு வருது. சரிங்களா? இப்ப இத இவரு பெல்சாசர் என்ன சொல்றாரு பாருங்க, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும். சரிங்களா? திருப்பி 11ஆம் வசனம் பாருங்க, verse 11லயும் பாருங்க, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது என்றும். சரிங்களா? அப்ப ஒரு விசேஷ ஆவி ஒன்று யார்கிட்ட இருந்துச்சு? தானியேல்கிட்ட இருந்ததாக யார் கண்டுபிடிக்கிறார்? ராஜாத்தி கண்டுபிடிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தானியேல் 6ஆம் அதிகாரம் போங்க, அங்கேயும் அதே வார்த்தை வருது பாருங்க. தானியேல் 6:3, Daniel chapter 6 verse 3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். என்ன ஆவி இருந்துச்சு? எக்ஸலண்ட் ஸ்பிரிட், விசேஷ ஆவி இருந்துச்சு தானியேலுக்கு. இப்ப நம்ம பார்க்க போறோம், இந்த விசேஷ ஆவி இருந்துச்சுன்னா என்னென்ன நடக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்க. 3rd பாயிண்ட் என்ன? விசேஷ ஆவி. இப்ப இந்த விசேஷ ஆவி நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா என்னென்ன காரியம் நடக்கும் பார்க்கலாமா? Daniel chapter 5, இதுல ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் வரும். சரிங்களா? ஒரு 4 பாயிண்ட் படிக்கலாம். அதாவது இந்த விசேஷ ஆவி நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா
தானியல்கிட்ட காணப்பட்டுச்சு. இப்படி விசேஷ வேதாந்தத்துல படிக்க போறோம். விசேஷத்தாவே காணப்பட்டுச்சு என்னென்ன நடக்கும் அப்படின்னு படிக்கலாம். தானியல் 5ல verse 17. அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரயத்தனமாக உம்முடைய வெகுமானங்கள், சரி 16 படிக்கலாம். 16ல பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவர்களை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து நான் என்ன செஞ்ச கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும். தானியல் 4:16. தானியல் 4:16. நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் இந்த ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய். அப்படிதானமா? அப்படிதானே சொல்றாரு. ஆனா இதே இப்ப பெல்சாசர் சொல்றாரு, எப்பா நீ பதில் சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு என்னென்ன கிடைக்கும்? ரத்தாம்பரம் கிடைக்கும், கழுத்துல பொற்சர பணியும் கிடைக்கும். ராஜ்யத்துல எத்தனாவது அதிபதி? 3ஆம் அதிபதி. இப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்வோம்? ஆனா ராஜா, நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், ராஜா எதுக்கு இதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு, வாக்குறுதி கொடுத்திருப்பாரு? ஒருவேளை தானியேலு சில பாசிட்டிவான திங்ஸ் சொல்லுவார் போல என்ன. ஆனா தானியேல் சொல்றாரு பாருங்க 17ஆம் வசனத்துல, அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரயத்தனமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். பாயிண்ட் நம்பர் 1. விசேஷித்த ஆவி உள்ளவங்க எதுக்கு சாய மாட்டாங்க? வெகுமானங்களுக்கு சாய மாட்டாங்க, வெகுமான ரிவார்டுக்கு சாய மாட்டாங்க. அப்பா நான் அப்படி பிரசங்கம் பண்ணா எனக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. சபையில சமாதானம் சொன்னாதான் அநேக ஆத்துமாக்கள் வருவாங்கப்பா, அப்படி எல்லாம் அவங்க சாய மாட்டாங்க. விசேஷ ஆவி உள்ளவங்க ஆண்டவருக்கு மாத்திரம் தான் பயப்படுவாங்க தவிர பாவத்தை பாவம் என்றோ, சரிங்களா, நீதியை நீதி என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி they will not work for reward. ரிவார்டுக்காக, வெகுமானங்களுக்காக, பரிசுக்காக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. தேவனுக்காக மாத்திரம் தான் வாழுவாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன வேணும்? நமக்கு விசேஷ ஆவி வேணும். விசேஷ ஆவி வேணும். விசேஷ இன்னைக்கு எனக்கு பாராட்டினாதான்ப்பா நான் அடுத்த வாரம், இந்த வாரம் பாராட்டினாதான் அடுத்த வாரம் சபைக்கு போறேன், இந்த வாரம் பாராட்டினாதான் அடுத்த வாரம் நான் பாட்டு பாடுவேன். பாராட்டுகளுக்காக ஆண்டவருக்காக எல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விசேஷ ஆவி அங்க இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா எந்த ஆவி? இன்னும் 2 ஆவிதான். ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவிதான். அந்த விசேஷ ஆவி ஒண்ணு அங்க இல்லைன்னா அது அசுத்த ஆவிதான். பாராட்டினா தான் செய்வேன் அப்படின்னா அங்க விசேஷ ஆவி கிடையாது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் போல. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இங்க ஒரு விசேஷ ஆவி உள்ள ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனம். பாருங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவா, என்ன நடக்குமா? நீ அவருடைய கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனுஷன் ஆவாய். பாத்தீங்களா என்ன நடக்கும்? நமக்கு another man, வேற மனுஷன் ஆயிருவோம். அதே மனுஷனா இருக்க மாட்டோம். வேற மனுஷன் என்ன அர்த்தம்? verse 9 9ஆம் வசனம் பாருங்களேன். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். இருக்குங்களா இல்லையா? அப்ப யார் இடத்துலாம் விசேஷ ஆவி இருக்குதோ அவங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாங்க? வேற மனுஷனா இருப்பாங்க, another மேனா இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? வேற இருதயம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க விசேஷமான மனுஷன், வேற இருதயம் இருக்கும். அவங்க மனசு இருதயம் சுத்தமானதாக அவங்கள்ட்ட என்ன செய்யும்? காணப்படும். பாருங்களேன், இது எத்தனாம் அதிகாரம் படிக்கிறோம் நம்ம? 1 சாமுவேல் 10. அப்படித்தானே? அப்படியே பாருங்க. இப்ப வேற இருதயம் உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? சரி, நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? சவுலை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் இடத்துல கர்த்தருடைய ஆவி வந்துச்சு. ஆவி வந்தாலும் என்ன இருந்துச்சு? வேற மனுஷனை மாறிட்டான். வேற மனுஷனை மாறினா என்ன அர்த்தம்? வேற இருதயம் வந்துருச்சு. இப்ப வேற இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எப்படி செயல்படுவான் தெரியுமா? அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் பாருங்க. 24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார். யாரு இது? சவுலை பார்த்து
ஜனங்கள் எல்லாரும் ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க. ஏன்னா சாமுவேல் இருந்து அறிமுகப்படுத்துறாரு, பாருங்க இவன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, இவர்தான்ப்பா ராஜான்னு சொன்னே எல்லா மக்களும் என்ன செய்றாங்க, ராஜா வாழ்கன்னு சொல்றாங்க. ஆனா 26 பாருங்க, சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனா, ராணுவத்தில் தேவன் எவர்களை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனா 27 எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? சவுல் தான் என்னுடைய ராஜன் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? 27 பாருங்க, ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஏதாவது புரிஞ்சுச்சா? பாயிண்ட் புரிஞ்சுச்சா? இப்ப சவுல் இருக்கிறாரு, இப்ப அவருக்கு என்ன நடந்துச்சு? சவுல் மேல தேவனுடைய ஆவியானவர் வர்றாரு, அதனால அவன் வேற மனுஷன் ஆயிட்டாரு. வேற மனுஷன் ஆனா என்ன அர்த்தம்? வேற இருதயம் வருது. இப்ப வேற இருதயம் பெற்ற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? அதாவது வேற ஆவியை பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான்? அவனுக்கு ஒரு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு வருது? ராஜா என்ற அந்தஸ்து வருது. ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்றாங்க, இன்னொரு பேர் ஏற்றுக்கொள்ளல. உடனே என்ன சொல்றாங்க? இவனா நம்ம வச்சுக்க போறான் அப்படின்னு விமர்சனம், கிரிட்டிசிசம் வருது. ஹவ் வி ஃபேஸ் கிரிட்டிசிசம்? ஒரு ராஜா, ஒரு கூட்டம் ஏற்றுக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்ப நம்மளும் சபையில போதவர்களா இருப்போம், இல்ல நம்ம ஒரு இடத்துல வேலை செய்வோம். ஒரு சில பேர் நம்மள பிடிக்கும், இன்னொரு சில பேர் நம்மள பிடிக்காது. அவர் வி கோயிங் டு ஃபேஸ் த கிரிட்டிசிசம்? வசனம் என்ன சொல்லுது? சவுல் என்ன செஞ்சாராம்? காது கேளாதவனை போல் இருந்தான். முடிஞ்சு போச்சு. ஹவு டு ஃபேஸ் த கிரிட்டிசிசம்? தமிழ்ல கிரிட்டிசிசம் என்ன சொல்லுவாங்க? அழகான வார்த்தை ஒண்ணு இருக்கு, மொழிபெயர்க்கும் போது வருது. யாராவது நம்மள கிண்டல் அடிச்சு பேசுறாங்க, விமர்சனம் பண்றது, சரிங்களா? யாராவது தவறா நம்மள விமர்சனம் பண்றாங்க, நான் எப்படி ஜெயிக்கிறது? தேவனுடைய ஆவி இருக்கணும் ஒண்ணு. தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா வேற இருதயம் இருக்கும். வேற இருதயம் இருக்கும் போது யாராவது கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னா சைலண்ட், காது கேளாத போல இருந்தா அவ்வளவுதான். சொல்லுவாங்களே, என்ன பேசினாலும் சுடு சொன்ன காது கேளாத போல இருக்கான், அவன் தேவனுடைய மனுஷன் தான். Just because we are silent, it doesn't mean that God's spirit is not dwelling in him. சரிங்களா? அவன் அமைதியா இருக்கிறதுனால ஆவியானவர் அவனோட கூட இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அவனுக்கு தெரியும் அந்த கிரிட்டிசிசத்தை அதுல எந்த பயனும் இல்லைன்னு தெரியும். ஆனா அவன் கூட ஒரு கூட்டம் இருந்தாங்க. அந்த கூட்டம் வசனம் சொல்றதுல, கர்த்தர் யாருடைய இருதயத்தை ஏவுனாரோ அவங்க யாரோட சேர்ந்துட்டாங்க? சவுலோட சேர்ந்துட்டாங்க. ஆனா பேலியாளின் மக்கள் இவனா நம்மளை ரசிக்க போறான் அப்படி இன்னொரு கூட்டம் இருக்குது, அவன் காது கேளாத போல இருந்தான். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் விமர்சனங்கள்லாம் வரும். பி சைலண்ட், டோட்டலி காது கேளாத போல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பழகணும். அதுக்கு நம்மளால பழக முடியாது, அமைதியால இருக்க முடியாது. எவ்ரிடே விசேஷித்த ஆவியால நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். ஆண்டவரே fill me with your spirit. ஒவ்வொரு நாளும், இல்லாட்டா நம்மளால சைலண்டா இருக்க முடியாது. நம்ம வாய் திருப்பி வந்துரும், திருப்பி பேசிரும். நம்மளால நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாக்கோபுல சொல்றாருல, நாவை ஒருவனாலும் அடக்க முடியாது. அங்க ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இருந்தாதான் நாவு அடங்கும், சைலண்டா இருப்போம். அதுக்கு விசேஷித்த ஆவி நமக்கு அவசியம். சரிங்களா? என்னாகும் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24. என்னாகும் புஸ்தகம் போங்க, என்னாகும் புஸ்தகம் 24வது அதிகாரம் போங்க. 14ஆம் அதிகாரம் சாப்டர் 14, 14ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் பாருங்க. verse 24 என்ன 14 24 பாருங்க. என்னுடைய தாசனாகிய காலேப்பு, எடுத்துட்டீங்களா? நம்பர்ஸ் 14 verse 24, அழகான வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப்பு வேற ஆவியை உடையவனாய் இருந்தபடினாலும் உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யாரை குறித்து சொல்றாரு? இந்த காலேப்பை குறித்து சொல்றாரு. அவன்கிட்ட வேற ஆவி இருந்துச்சு, அதனால என்ன நடந்தான்? உத்தமமா என்னை பின்பற்றி வந்தான். சரிங்களா? வந்ததுனால அவனை நான் என்ன செய்வேன்? கானானுக்குள்ள கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நானும் கானானுக்குள்ள போகணுமா? உத்தமமாய் நடக்கணுமா? நமக்கு எந்த ஆவி வேணும்? வேற ஆவி வேணும். விசேஷித்த வேற ஆவி வேணும். வேற ஆவி இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்கு உத்தமமாய் நடக்க முடியாது, கானானுக்குள்ள போக முடியாது. நம்மளும் நம்முடைய சந்ததியும், அங்க பெல்சாசாரும் அவனுடைய சந்ததியும் அழிஞ்சு போயிருச்சு. இங்க நம்முடைய சந்ததியும் அந்த கானானுக்குள்ள, பரலோக கானானுக்குள்ள போகணும் அப்படின்னா நமக்கு எது வேணும்? நமக்கு யார் வேணும்? அந்த வேறே ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம்.
அவரோட நமக்கு ஒரு வாழ்க்கை, அவரோட ஒவ்வொரு நாள் உறவு இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? நம்மளும் காளைப்பை போல உத்தமமாய் நடப்போம். நாமும் நம்முடைய சந்ததியும் அந்த பரலோக கானானுக்குள்ள போவோம். அந்த பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது எப்படி? லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 11:13 பாருங்க. ரொம்ப அழகான வசனம், எனக்கு பிடிச்ச வசனம். இது கிரேட் ப்ராமிஸ். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். எப்ப? எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். எப்ப சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீங்களாப்பா. பரமபிதா எப்படிப்பட்டவர்? எவ்வளவு நல்லவர். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தோசு ஆஸ்கிம் அப்படின்னு இருக்கா. அப்போ ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நம்ம முழங்கால் தாங்க, வேற வழியே கிடையாது. திருப்பி திருப்பி சொல்றேன், முழங்கால் போட்டாதான் விசேஷ ஆவி. இப்ப தானியலுக்கு எப்படி விசேஷ ஆவி கிடைச்சிச்சு? 3 நேரம் முழங்கால், அப்படித்தானே? முழங்கால நின்றதுனாலதான் தானியல் விசேஷ ஆவினால நிரப்பப்பட்டாரு. புரிஞ்சு முடிச்சுங்களா? அதுல அந்த பாபிலோன்ல தான் தானியல் வாழ்றாரு. ஆனா பாபிலோன் அழிஞ்சு போச்சு, ஆனா தானியல் அழியல. பாத்தீங்களா? காரணம் என்ன? விசேஷ ஆவியினால நிரப்பப்படுறாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு காரணம் என்ன? முழங்கால். ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்துல, ஆண்டோரை என்னால முடியாது, உங்களால தான் முடியும், உங்களுடைய ஆவியினாலதான் முடியும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. படிக்கிறோமா இல்லையா? அவருடைய ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது விடுதலை உண்டு. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த விசேஷ ஆவிக்கார நம்ம போராடணும். ஆண்டவரே, நீங்க வெறும் நம்ம பரிசுத்த ஆவியினால இருக்க கூடாது, விசேஷ ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஐயா. கடைசி ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பாபிலோன் அழியணும்னு ஆண்டவர் நினைச்சாரா? சரி, தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சாரா ஆண்டவர்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். தீர்க்க தரிசனத்துல 2 விதமான தீர்க்க தரிசனம் இருக்குது. நிபந்தனைக்குட்பட்ட தீர்க்க தரிசனம், நிபந்தனைக்குட்படாத தீர்க்க தரிசனம். கண்டிஷனல் ப்ராபசி அண்ட் அன்கண்டிஷனல் ப்ராபசி. சொல்லிருக்கா இல்லையா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு தேசத்தை குறித்து நான் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா அந்த தேசம் மனம் திரும்பிச்சு, நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். அப்ப பாபிலோன் அழிஞ்சு போகணும்னு தேவனுடைய விருப்பமா? ஒரே ஒரு வசனம், கடைசி வசனம் பார்த்து முடிக்கலாமா? எங்க இருக்கு அப்படின்னா எரேமியா 51:9 வசனம். எரேமியா 51:9 வசனம் வாசிக்கலாமா? வாசித்து முடிக்கலாம். எரேமியா 51:9 வசனம் ரொம்ப அழகான வசனம் பாருங்களேன். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது என்ன செய்யல? குணமாகல. ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அந்த வசனம் பாருங்க. பாபிலோனை குணமாகும்படி பார்த்தோம், ஆனா அது என்ன செய்யல? குணமாகல. அப்போ ஆண்டவர் தானியேலையும், அனனியா, அசரியா, மிஷாவேலை, எரேமியாவை, அந்த தீர்க்கதரிசி எல்லாம் அந்த காலகட்டத்துல வச்சாரு. எதுக்கு வச்சாரு? இந்த பாபிலோன் குணமாகாதா, குணமாகாதா, குணமாகாதானே ஆண்டவர் ஏக்கத்தோடு தேவன் காத்து கொண்டிருந்தார். ஆனா அது என்ன செய்யல? குணமாகல. அது போலதான் ஆண்டவர் வாழ்வின் குணமாவானா? அது போலதான் ஆண்டவர் இந்த கூட்டத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாவாங்களா, குணமாவாங்களா, ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்கிறாங்களே, குணமாவாங்களா, குணமாவாங்களான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன சொல்ல போறார் நம்மளை பார்த்து? குணமாவும் அப்படின்னு சொல்லி ஆண்டவத்துல ஒப்படைக்க நம்ம ஆசையா இருக்கிறோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான், அந்த விசேஷ ஆவி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? குணமாக முடியும். ஆண்டவர் எப்படி பாபிலோன தானியேல் அனுப்புனாரு, அனனியா, மிஷாவேல் அனுப்புனாரு. எத்தனை நிருபங்கள் ஆண்டவர் அனுப்புனாரு, அது குணமாகவே இல்லை. நமக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்திலையும் பாடத்து மேல பாடத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறாரு. நம்முடைய குணம் மாறப்போகுதா? அதுக்கு ஒரே வழி முழங்கால் தான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முழங்கால் தான். தேவனுடைய ஆவியினுடைய பலம் தான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாமே ஆகும். அப்ப ஆண்டவரை என்னை விருமையாக்கும், என்னுடைய ஆவியினாலே என்னை நிரப்பும். பாபிலோன் திருந்தலாம் ஆண்டவரே, இந்த ஆவியினர் எனக்கு தாரோம், நான் திருந்த ஆசைப்படுறேன், என்னை திருந்தும். நேபுகாத்நேச்சர் அடிச்சீங்க, திருந்திட்டார். என்னை நீர் அடிக்கும் போது நான் திருந்துவதற்கு எனக்கு உதவி செய்யும், அதுக்கு விசேஷ ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.